இவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் கல்வி, காதல், திருமணம், நட்பு, தொழில், குடும்பம், வியாபாரம், சேமிப்பு என அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 26ஆம் தேதி ராகு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலும், கேது திருதிய ஸ்தானத்திற்கும் மாறுகிறாரு. இது மிகவும் நல்ல ஒரு திருப்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் என்பது படிப்படியாக உயர இருக்குது. அதே போல் வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ஜென்ம ராசிக்கு குரு பகவான் மாறுவதால அன்றைய தினத்திலிருந்தே அதிக அலைச்சலும் வீண் செலவுகளும் அதிகரிக்குங்க. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். அளவுக்கு மீறிய கடன் வாங்க வேண்டாங்க. அப்படியே கடன் தேவைப்படும் போது தேவையான அளவிற்கு மற்றும் வாங்கி அவற்றை அடைப்பதற்கான வழிகளையும் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. அதே போல் மே மாதம் 10ஆம் தேதி வரை திருமண முயற்சிகள் கைகூடும். அதன் பிறகு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை விவாகத்திற்கான முயற்சிகள்ல குழப்பம் மேலிடுங்க. அதனால் திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்கள் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரை, அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அப்படி இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகளோ அல்லது இந்த திருமண முயற்சிகள்ல ஏதாவது ஒரு குழப்பங்களோ ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் முடிவுகளை எடுப்பது நல்லது. குடும்ப சூழ்நிலை கவலையை ஏற்படுத்துங்க. மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அவர்களை மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த வருட ஆரம்பத்திலேயே குடும்பத்தாரினுடன் வந்து சேர்வது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே போல குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கூடுமான வரைக்கும் மிதுன ராசினியர்கள் கடன் வாங்குவதை மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருப்பதால அலுவலக சூழ்நிலை என்பது உற்சாகத்தை அளிக்குங்க. இது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. அதற்கு பிறகு கிரக நிலைகள் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னரே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. காரணம், மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் அவரால் அவ்வளவு அனுகூலங்களை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. அதனால இந்த மே மாதம் 2025ஆம் ஆண்டினுடைய மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் எல்லா விஷயங்களும்
மாற்றங்களும், அதாவது பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள், நிரந்தர பணி ஆகிய முயற்சிகளை அதற்கு முன்னரே முயற்சிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் போட்டிகள் கடினமாக இருக்குங்க. உங்களுடைய விற்பனையை அவை பாதிக்காது. இருந்தாலும் உறக்கமின்றி உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. வெளிமாநில பயணங்களினால உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் உங்களுடைய உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு, உதவி, சலுகைகளும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாங்க. இது சம்பந்தமாக பலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் புதிய கிளைகளை திறப்பதற்கு வழியும் வசதியும் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்க ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்குதுங்க. ஜூலை 26ஆம் தேதி வரை திரைப்படத்துறையினர் புதிய தயாரிப்புகளை துணிந்து முதலீடு செய்யலாங்க. லாபம் கிடைக்குங்க. இச்சந்தர்ப்பத்தை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டால் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் அரசியலுக்கு அதிகாரியான சுக்கிரன் சேர்ந்திருப்பதும் அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து கிரக நிலைகள் மாறுவதால் பேச்சில் நிதானமாக இருப்பது நல்லது என கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல முதல் 5 மாதங்களுக்கு கல்வித்துறையை தங்கள் பேடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து படிப்பில் சிறந்த கவனக்குறைவு ஏற்படக்கூடுங்க. பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததா அமைது. தினமும் சரஸ்வதி தேவியையும் முருகப்பெருமானையும் பூஜித்து வருவது நல்ல பலனை அளிக்குங்க. அதே போல் வசதியுள்ளவர்கள் கூத்தனூர் சென்று தரிசித்து விட்டு வருவது உடனுக்குடன் பலனளிக்கும். சென்று வர இயலாதவர்கள் புதன்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வருவது உடனுக்குடன் நல்ல பலனை அளிக்கும் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மிதுன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல அதாவது விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர், உரம், இடுபொருட்கள் ஆகியவை தடையின்றி கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே போல் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து பண பிரச்சனை படிப்படியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே பண சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் மே மாதம் 10ஆம் தேதி வரை கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதுவரை நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கு பிறகு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாங்க. அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க. வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மன்னகளில் 3 நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது.